தான் படமாக்கி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறாம கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி தம்பி ராமையாவுடைய மகனான உமாபதி ராமையா டைரக்ஷன்ல நட்டி நட்ராஜ் நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்கிற TN 2026 படத்தோட என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிள் தான். ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய நடிகர் படிப்படியா முன்னேறி பெரிய ஸ்டார் ஆகி அதுக்கப்புறம் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதா அந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. நடிகர் விஜய் அவருடைய ரெஃபரன்ஸ் வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அப்படியே கம்ப்ளீட்டா எடுத்திருக்காங்களான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. அதை பேஸ் பண்ணி ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்கும், அதாவது விஜய் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எம்ஜிஆர் புகழ்ந்துலாம் அவர் ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு. ஆனா எம்ஜிஆருக்கு அடுத்த ஒரு நிலைமைக்கு விஜய் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதே மாதிரியே இந்த படத்தையும் கன்வே பண்றாங்க. பட் அப்படியே கிடையாது. ஒரு குல்கர் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டு நார்த் இந்தியாவில் அவர் பிறந்திருக்காரு. அவரு இங்க தமிழ்நாட்டில் பிழைக்கிறதுக்கு வரும்போது ஒரு டைரக்டர் மூலியமா அவருக்கு நடிப்பு வாய்ப்பு கிடைச்சி படிப்படியா முன்னேறி ஒரு பெரிய ஸ்டார் ஆயிருக்கிறாரு. இன்று மக்கள் மன்றமாக மாற்றி இருக்கிறார். ஒரு சில காட்சிகள் நல்லா காமெடியா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி அண்ட் கான்செப்ட் நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளே ப்ரெசென்ட் பண்ணல. ஸோ நம்மளுக்கு படம் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இல்லை. யுவன் அவருடைய வாய்ஸ்ல ஒரு அருமையான ஒரு காதல் பாடலை கொடுத்துருக்காங்க. அவருடைய இசை படத்தை கொஞ்சம் போர் அடிக்கக்கூடிய இடங்கள்லாம் சுவாரஸ்யமா கொஞ்சம் கொண்டுட்டு போகுது. அந்த ஹோல் இந்த படம் டைரக்டர் ஏற்கனவே ஆக்டும் பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி நம்ம டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் எலெக்ஷன் நெருங்குற அந்த ஒரு நேரத்துல லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் TN 2026 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க.